அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி மகர ராசிக்காரர்களுக்கான வைகாசி மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். கிரகங்களின் ராஜா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சியாகக்கூடிய நாட்களை தான் நாம் தமிழ் மாத பிறப்பாக குறிப்பிட்டோம். அந்த வகையில் மேஷ ராசியில் இருந்த ரிஷப ராசிக்கு பயிற்சியாகி ரிஷப ராசியில் சூரிய பகவான் நிலைத்திருக்கக்கூடிய காலகட்டம் வைகாசி மாதம் அப்படின்னு அழைக்கப்படுது. மேலும் ரிஷப ராசியில் குரு சுக்கிரனுடன் சூரிய பகவான் இணைய போகிறார். வைகாசியில் சூரியன் ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலமானது மே மாதம் 14ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய 32 நாட்கள் கொண்ட காலகட்டம். இந்த காலகட்டத்தில் ஆயுளும் செல்வ விருத்தியும் புத்திர பாக்கியமும் கிடைக்க பெறும் இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதமாகவும் அமைந்திருக்கு. இந்த மாதத்தில் ஆலயங்களில் புனித நீராடல் செய்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தடைபட்டு கொண்டிருந்த சுப காரியங்கள் இனிதே கைக்கூடி வரக்கூடிய யோகமும் வைகாசி மாதத்தில் உண்டாக பெறும். வைகாசியில் முருகப்பெருமான் விசாகன் அப்படிங்கிற அசுரனை அழித்ததால் வைகாசி விசாகம் சிறப்புற கொண்டாடப்படுது. இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது? அவர்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாகுமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா? என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர்கள் கவனமாக இருக்கணும்? வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க மகர ராசி என்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன? மொத்தத்தில் இந்த வைகாசி மாதமானது சுப பலன்களை கொடுக்குமா அல்லது அசுப பலனை கொடுக்குமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு மகர ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர நண்பர்களுக்கும் பொருந்தும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களே, இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடன் செயலாற்ற வேண்டிய காலகட்டமாக இருக்க பெறுங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படும். இருப்பினும் உடல் நலத்தில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு நீங்குங்க. பிறரிடம் பேசும் பொழுது கொஞ்சம் கவனமாக பேச பாருங்க. கோபப்படுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாக தாங்க இருக்கும். வேலையில் நிதானத்துடன் செயல்படுவதன் மூலமாக பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கப்பெறும். இருப்பினும் ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சரியான காலகட்டமாக ஏற்ற காலகட்டமாக கிடையாதுங்க. அதனால் ஒப்பந்தங்களை மேற்கொள்ளும் பொழுது மட்டும் அதீத கவனத்துடன் இருங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த காலத்தில் நீங்கள் ஒப்பந்தங்கள் போடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதமானது ஏற்ற இறக்கம் நிறைந்த காலகட்டமாக இருக்கும். அதாவது நன்மையும் தீமையும் கலந்தவாறு ஒரு பலன்கள் கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்திலையுமே ஏற்றம் இருக்கும், அப்புறம் இறக்கம் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பொருளாதாரம் அப்படின்னு இருக்கும் பொழுது பணவரவு உங்களுக்கு திடீர்னு அதிகமாக இருக்கும். அடுத்த 2 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா பணவரவே இல்லாமல் பண திண்டாட்டம் ஏற்படும். இந்த மாதிரியான சூழ்நிலைகள், இந்த மாதிரியான பலன்கள் தான் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் முழுவதும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏற்றத்தாழ்வுகள், ஒவ்வொரு விஷயத்திலையுமே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். உடல்நிலை சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அமைதியாக செல்லும். ஆனால் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்படும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா சின்ன தடைகள், தாமதங்கள், இடையூறுகள், இடைஞ்சல்கள் இது போன்றவை வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் சரியாக சுமூகமான முறையில் கையாண்டீங்க அப்படின்னா எந்தவித பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அதை எளிதாக தீர்த்துடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதன் காரணமாக உங்களுடைய வேலைகளும் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளே உங்களால் முடிக்கவும் முடியும். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை நீங்கள் சுமூகமாக தீர்த்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த வைகாசி மாதத்தில் செயல்பட போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால அசால்ட்டாக இருக்காதீங்க, அஜாக்கிரதையாக இருக்காதீங்க. நமக்கு இன்னைக்கு நல்லா இருக்குது, நமக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு அஜாக்கிரதை இருக்க
இருக்கக்கூடாது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக வரலாம். எந்த அளவுக்கு ஏற்றம் காண்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தாழ்வும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா உஷாராக முன்னெச்சரிக்கையுடன் விழிப்புணர்வுடன் நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த காலத்தில் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பணவரவு எந்த அளவுக்கு ஏற்படுகிறதோ அதுக்கு இணையான செலவுகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல் நலம் சீராக இருந்தாலும் சரிங்க, மனம் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எந்த விஷயத்தையுமே பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுவதன் மூலமாக மன அழுத்தம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள முடியும். அதே மாதிரி வேலையை பொறுத்த வரைக்கும் சற்று சோர்வான நிலையே இருக்குங்க. இருந்தாலும் முடிந்த அளவுக்கு உற்சாகத்துடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்க நீங்கள் சற்று போராட வேண்டிய சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு உருவாகலாம். தொழில் ரீதியாக பயணங்கள் மேற்கொள்ளவும் நேரிடும். அதனால் புதிய தொடர்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் பரபரப்பாக இருக்குங்க. எல்லா விஷயத்துலையுமே பரபரப்பாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. மாதம் தொடக்கமும் உங்களுக்கு தெரியாது, மாதம் முடிவும் உங்களுக்கு தெரியாது. இப்போ தான் இப்போ தான் வைகாசி மாதம் பிறந்த மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மாதம் பிறந்திருக்கும். அந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தை நீங்கள் அவ்வளோ பரபரப்பாக செஞ்சு இந்த காலம் போனதே மறக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய மாதம் உங்களுக்கு இருக்கப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படுவதற்கு சற்று சிரமப்பட வேண்டிய சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு உருவாகலாம். அதனால் பண விஷயத்தில் அதீத கவனத்துடன் இருக்க பாருங்கள். எக்காரணத்தை கொண்டும் பண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அஜாக்கிரதையோ அல்லது நமக்கு பணவரவு அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பர செலவு பண்ணலாம், அனாவசியமாக செலவு பண்ணலாம், நமக்கு தேவை இல்லைனாலும் நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப, அதாவது தேவை இல்லை இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இதை வாங்கி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணக்கூடிய சிறு செலவுகள் கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண நெருக்கடியை உருவாக்கிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எது தேவையோ, எது அத்தியாவசிய தேவையோ அதுக்கு மட்டும் பணத்தை செலவு பண்ணுங்கள். மீதி பணத்தை சேமிப்பில் பண்ணுங்கள். சேமிக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு எந்த நேரத்தில் பண நெருக்கடி வந்தாலும் அது உங்களுக்கு கை கொடுக்கும். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் திடீரென்று வரும். அந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய கையிருப்பு கரைய ஆரம்பிக்கும். அதனால தான் சொல்கிறேன், திடீர் செலவுகள் வரும் பொழுதும் உங்களுடைய சேமிப்பு குறையும். உங்களுக்கு பணவரவு வரும்போது நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நிலைமையை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ என்ன பண்ணுவீங்க? திடீர்னு செலவுக்கோ, திடீர்னு பண வரவை நீங்கள் அனாவசியமாக செலவு பண்ணுவீங்க. திடீர்னு ஏற்படுற செலவுகளையும் உங்களால் தவிர்க்க முடியாத ஒரு செலவாக இருக்கும். அந்த மாதிரியான பண நெருக்கடியில் நீங்கள் சிக்கி தவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். அதனால் பண விஷயத்துலையும் செலவு செய்யக்கூடிய விஷயத்துலையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதை கொஞ்சம் நினைவில் வைத்துக்கொண்டு இந்த காலகட்டத்தை நீங்கள் கடக்க பாருங்கள். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாக பெறலாம். அதே மாதிரி வேலை சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் அதை திறம்பட செய்து முடித்து அதிகாரிகளினுடைய பாராட்டை பெறுவதற்குரிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். முதலீடு செய்வதற்கு முன்பாக நீங்கள் தக்க நபர்களிடம் ஆலோசனைகளை பெறுவது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறதுங்க. நீங்கள் ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணுறீங்க, ஒரு புதிய தொழில் தொடங்குறீங்க, இல்லை வியாபாரத்தை தொடங்குறீங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் முதலீடு பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது குறித்த ஒரு ஆலோசனையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. எடுத்த உடனே நான் போய் முதலீடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இக்காரணத்தை கொண்டும் பண்ணாதீங்க. அப்புறம் பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம எதுக்காக முதலீடு பண்ணுறோம், எந்த விஷயத்தில் முதலீடு பண்ணுறோம், இதனால் நமக்கு என்ன லாபம் கிடைக்கும், இதனால் நமக்கு எவ்வளோ நஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத நன்கு ஆராய்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அதில் முதலீடு பண்ணுங்கள். உற்றார் உறவினர்கள் சொல்கிறாங்க, நெருங்கிய நண்பர்கள் சொல்கிறாங்க, நம்ம ரொம்ப சிறு வயதுலேருந்து எனக்கு ரொம்ப நெருங்கியவர்கள் அவர்கள் சொல்கிறாங்க, அவங்க பேச்சை நான் எப்படி மீற முடியும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். நீங்கள் தீர ஆலோசனை பண்ணி இதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய கிரக நிலை மாற்றங்களுக்கு தகுந்தவாறு தான் நீங்கள் செயல்பட
செயல்படணும். அப்படி இல்லை நான் இன்னொருத்தவங்க சொல்கிறத கேட்டு தான் நான் செயல்படுவேன் அப்படின்னா கிரகநிலைகள் உங்களுடைய பேச்சு அதை கேட்டு நடக்காது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இல்லாமல் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்கள். இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா தேவையில்லாத பண இழப்பு ஏற்படுவதை உங்களால் தவிர்க்க முடியும். அதே சமயம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி நிலவும். இருந்தாலும் கணவன் மனைவிக்குள் இடையே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சண்டைகள் வருமே தவிர பெரிய அளவில் எந்த சண்டையும் ஏற்படாது. அதுவும் அடிக்கடி இந்த மாதத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. அவ்வப்போது சின்ன பிரச்சனைகள், சின்னதாக ஒரு கருத்து வேறுபாடு அப்படி தான் எழுமே தவிர பெரிதளவில் இருக்காது. அதே சமயம் மூன்றாவது நபர் உங்களுடைய குடும்ப விஷயத்தில் தலையிட விடாதீங்க. அப்படி தலையிட விட்டீங்க அப்படின்னா என்னுடைய நண்பர் தானே, என்னுடைய அக்கா தானே, என்னுடைய அண்ணன் தானே, இவர்களாக கூட இருந்தாலும் உங்களுடைய குடும்ப விஷயத்தில் தலையிட வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை நடக்குதா, நீங்கள் 2 பேர் மட்டும் பேசி தீர்த்துக்கோங்க. நான் என் அம்மா கிட்ட சொல்கிறேன், அக்கா கிட்ட சொல்கிறேன், அண்ணங்கிட்ட சொல்கிறேன், என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறேன், பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட சொல்கிறேன், எதிர் வீட்டுக்காரங்க கிட்ட சொல்கிறேன் அப்படின்ற பிரச்சனையே வேண்டாம். அது உங்களுக்கு பிரச்சனையை தந்துடும். அவங்க தேவையில்லாத விஷயத்தை அவங்க மனசில் சொல்லுவாங்க. நீங்கள் தேவையில்லாத குழப்பத்திற்கு ஆளாகி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய குடும்ப விஷயத்தில் அனாவசியமாக யாரையுமே ஈடுபடுத்த விடாதீங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய குடும்பத்திற்கும் நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். இதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அமோகமான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. மேலும் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை நீங்கள் தவிர்க்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் வணங்கி வாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்பாளை வணங்கி வாருங்க, மாரியம்மனை வணங்கி வாங்க. அப்படி நீங்க வணங்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் தவிர்க்கப்படும், எதிர்ப்புகள் விலகும், காரிய தடை நீங்க பெறும், வீட்டில் சுபிக்ஷமும் நிம்மதியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும், செல்வ வளம் பெருகும்.